ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்றைக்கி நண்டானது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன், அதை நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதுக்கப்புறம் தக்காளி 2 சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதங்கணும். இப்போ நல்லா தக்காளியும் வெங்காயமும் வதங்கணும். இப்போ இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 1 ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி ஒரு நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம நண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க நண்டை இந்த நண்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நண்டை அப்படியே எங்களுக்கு 150 ரூபான்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் விற்றாங்க. இந்த நண்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த நண்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்லா மசாலாவோட நல்லா கிண்டிக்கணும். நம்ம அப்போ தான் அந்த மசாலா அந்த நண்டில் இறங்கும். பாருங்கள், இதே போல் நல்லா கிண்டிக்கலாம். இதே போல் ஒரு நிமிஷம் போல் நம்ம நல்லா மசாலாவோட நண்டை கிண்டிக்கணும். இதே போல் செஞ்சுக்கணும். பாருங்கள், நல்லா மசாலாவை இறங்குது. இப்போ இந்த மாதிரி செஞ்ச பிறகு நம்ம அதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆணத்துக்கு எவ்வளோ ஆணம் நம்ம செய்ய போகிறோமோ அதுக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். கிரேவி மாதிரியும் செய்யலாம். நான் ஆணம் மாதிரி செய்கிறேன். இதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் மாதிரி நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா முருங்கைக்காவும் நண்டும் வேகணும். ஒரு 5 நிமிஷம் மாதிரி நான் வேக வச்சுருக்கேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் வரைச்சி நான் ஊற்றிக்கிட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் மாதிரி வேகணும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நண்டானம் ரெடி. நல்லா டேஸ்டியான நண்டானம். பாருங்கள், இப்படி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.